Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களில் மட்டும் 11 பெண்கள் மற்றும் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் காவல்துறை தூங்குகிறதா அல்லது காவல்துறை பணி செய்ய மறந்ததா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 4ஆம் வகுப்பு மாணவியை இளைஞர் ஒருவர் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இதேபோல் அதே பகுதியில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். ஆர்கேபேட்டை அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய பெருமாள் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். திருத்தணியில் 17 வயது +2 மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட விக்னேஷ் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. அதே பகுதியில் 12ஆம் வகுப்பு மாணவியை கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த பிரவீன் போக்சோவில் சிக்கினார். சென்னை அடுத்த நெற்குன்றம் அருகே 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய அவரது சித்தப்பா சிக்கினார். பட்டாபிராம் பகுதியில் 4 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆவடியில் CRPF காவலர் மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த சக CRPF காவலர் போக்சோ வழக்கில் சிக்கினார். கனகம்மா சத்திரம் அருகே 18 வயது இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவமும், திருவள்ளூர் அருகே அரசு பேருந்தில் இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சித்த மருத்துவருக்கு பயணிகள் தர்மடி கொடுத்த சம்பவமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருத்தணி பகுதியைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் ஒருவருக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிய இளைஞர் பிடிபட்டார். இந்நிலையில் போதைப் பொருள் கலாச்சாரத்தால் மூழ்கி உள்ள திமுக ஆட்சியில் 6 வயது சிறுமி முதல் 80 வயது மூதாட்டி வரை அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவல சூழலை தமிழகத்தில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு ஏற்படுத்தி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெண்கள் இரவில் வெளியே செல்ல முடியாமலும் பட்டப்பகலில் சொந்த ஊர்களில் கூட நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலையை ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு உருவாக்கி உள்ளது என்றும், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு பதிலாக ஆட்சியாளர்கள் விழாக்களில் பிஸியாக உள்ளனர் என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் பெண்கள் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு உள்ளதா என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் நிலவுகிறது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் இழந்துவிட்டது என்பதற்கான ஓர் தெளிவான சாட்சி என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்.